ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேரளாவில் நீட் 2025ல் ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபைடு இன் நீட் 2024 கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 13,000 குறைஞ்சிருக்கு. இதுக்கு ரீசன் என்னவாக இருக்கும்? கேரளா மட்டும் இல்லை, குஜராத், ராஜஸ்தான், தமிழ்நாடு, இந்த மாதிரி அக்ராஸ் கண்ட்ரி எல்லா ஸ்டேட்லேயுமே குவாலிஃபை ஆன ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ கேரளாவில் ஏன் இவ்வளோ, அதாவது 13,000 பேர் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸில் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 13,000 பேர் 2024 விட 2025ல் குறைஞ்சிருக்காங்க. ஏன் அப்படிங்கிறத குயிக்காக ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெஃபரன்ஸ் பண்ணது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய நியூஸ் தான். ஸோ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிடக்ஷன் இன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிளியரிங் நீட் இன் 2025 இன் கேரளா. 2024 கேரளாவில் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நீட் 2024 குவாலிஃபை ஆன கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 86,713. அதே 2025 கேரளாவில் குவாலிஃபை ஆகிருக்கவங்க நீட் 2025 பார்த்தா 73,328. தர் இஸ் அ டிக்ளைன் இன் 13,000. அதாவது 13,000 ஸ்டூடெண்ட்ஸு 2024 கம்பேர் பண்ணும்போது 2025 குறைஞ்சிருக்காங்க. ஸோ கேரளாவோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறப்போ மே 4 த்ரூ அவுட் இந்தியா 22 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் 5,468 சென்டர்ஸில் 566 சிட்டிஸில் எக்ஸாம் எழுதினாங்க. இதில் கேரளாவிலேருந்து ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் 1,27,442 ஸ்டூடெண்ட்ஸ். அதில் கேரளாவிலேருந்து அப்பியர் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் 1,21,516 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டலாக குவாலிஃபை ஆனவங்க அவுட் ஆஃப் 1,21,516 இன் கேரளா 73,328 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் குவாலிஃபை ஆகியிருக்காங்க. ஸோ நோ ஸ்டூடெண்ட்ஸ் இன் டாப் 100. கேரளாவிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் கூட டாப் 100ல் இல்லை. கேரளாவிலேருந்து டாப்பர் அப்படின்னு பார்த்தா தீபன்யா டிபி. அவங்க பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் 109 வாங்கியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹர். அவங்க கண்டிப்பாக ஆல் இண்டியா கோட்டாவில் நல்ல காலேஜ், எய்ம்ஸ், ஜிப்மர் மாதிரி சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தட் இஸ் ஹர் டெசிஷன். வெயிட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, இங்கே தப்பாக என்ன போணுச்சு அப்படின்னு பார்த்தா, ஸ்டூடெண்ட் கோச்சிங் சென்டர்ஸ் அண்ட் மென்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம ரொம்ப இது சென்சிட்டிவான விஷயம். ரொம்ப டெப்த்தாக போய் டிஸ்கஸ் பண்ணால் எனக்கு ப்ராப்ளம் ஆகிடும். ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸ் த்ரூ அவுட் இந்தியா, நாட் ஓன்லி இன் கேரளா, தமிழ்நாடு, குஜராத், கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், அப்படி எந்த ஸ்டேட் எடுத்துக்கிட்டாலும் சரி, கோச்சிங் சென்டர்ஸ்க்கும் சரி, மென்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சஜஷன் சொல்கிறவங்க, ஐடியாஸ் கொடுக்குறவங்க, ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்குறவங்க, இவங்களோ மட்டுமே ஸ்டூடெண்ட்ஸ் நம்பி அவங்க சொல்கிறத மட்டுமே ஃபாலோ பண்ணினாங்களா, அதனால தான் இந்த அளவுக்கு ட்ராபேக் வரதுக்கு காரணமாக இருந்துச்சா அப்படிங்கிற ஒரு கொஷின் இப்போ நமக்கு வருது. நெக்ஸ்ட்டு மெயினான ரீசன் குவாலிஃபை ஆனவங்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதுக்கும், அதே போல் த்ரூ அவுட் இந்தியா 720 அவுட் ஆஃப் 720 யாருமே வாங்கலை. ஹை மார்க் வாங்கினவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா, 2024 விட 2025 டைம் டியூரேஷன் குறைச்சிட்டாங்க. 2024 3 hours 20 minutes இருந்துச்சு. 2025 3 hours மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் மெயின் ரீசனாக இருக்கும். அடுத்து நாட் ஓன்லி இன் கேரளா, அக்ராஸ் கண்ட்ரி மேஜர் ஸ்டேட்ஸில், மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. பட் கேரளா எப்போவுமே ஒன் ஆஃப் த டாப் பர்ஃபார்மிங் ஸ்டேட்டாக வரும். ஏன் இந்த வீடியோவில் கேரளாவை மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்கிறீங்க, டைட்டில் ஏன் கேரளான்னு வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க. சம்டைம்ஸ் ஆல் இண்டியா கோட்டா கட் ஆஃபை விட கேரளா ஸ்டேட் கோட்டா கட் ஆஃப் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்கும். நல்லா படித்து நல்லா பர்ஃபெக்டாக பர்ஃபார்ம் பண்ணி தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் ஸ்டூடெண்ட்ஸை விட சவுத் இந்தியாவில் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் பர்ஃபார்மன்ஸாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க நீட்டை பொறுத்த வரைக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாமில். பட் நீட் 2025 ஒரு சிறு சறுக்கல் ஏற்பட்டிருக்கு. அதை இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி கோச்சிங் சென்டர்ஸ், அவங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய மென்டர்ஸ், இவங்கெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி அதை சரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நீட் 2026 இப்போ நடந்த தவிர நடக்காமல் பார்த்துக்கலாம். பட் வாட் வில் ஹேப்பன்?
நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். திஸ் இஸ் ஜஸ்ட் அ ரிப்போர்ட்டிங். சும்மா ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறோம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வெளிவந்த நியூஸை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். அண்ட் நமக்கு நீட் யூஜி 2026 எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீட் யூஜி 2026 பொறுத்த வரைக்கும் பயமுடுத்தலை. ஜஸ்ட் பி அவேர் தட் எக்ஸாமினேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக கேட்க மாட்டாங்க. 2024 லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி தங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸை வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.